நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு, மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமாக இருப்பதனால தான் பொறுமையின் சிகரம் என்று உங்களை வைக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை யோசிக்கிறீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த யோசனைகள் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களையே நம்பி இருக்கிற ஒரு நம்பிக்கையான நபர்கள் என்று நம்பி நிறைய விஷயத்தை தியாகம் செய்கிறீங்க. தியாகியாகவும் வாழ்கிறீங்க. நிறைய மீனராசிக்காரங்க பொறுமையாகவும் வாழ்கிறீங்க. ஆனால் துரோகியாக வாழக்கூட்ட உங்களால் வாழ சொன்னால் நான் உயிரையே மாற்றிக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே சிந்திப்பீங்க. துரோகம் என்பது மீனராசிக்கு அது நிறைய அன்பர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட கிஃப்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப கிஃப்ட் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களாம் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா, நான் ஒரு ஆள்கிட்ட கிஃப்ட் வாங்கலை, நான் நம்பினவன் அத்தனை பேருமே எனக்கு இத்தனை பேர் கொடுத்துருக்கான் அப்படின்னு எத்தனை டிஜிட்டல் போடுறீங்கன்னு பார்ப்போம். 10 போடுறீங்களா, 20 போடுறீங்களா, 50 போடுறீங்களான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய நம்பி ஏமாந்த நம்முடைய மீனராசிக்காரங்க இனிமே உங்கள் லைஃப்பில் உங்களை ஏமாற்ற ஒருத்தன் பிறந்தே வர முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்போது 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்ச வீட்டுக்கு செல்வார். அந்த உச்ச வீட்டுக்கு இப்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே செல்கிறார். 5ஆம் இடம் என்பது
குரு பகவானுக்கு மிக பிடித்த இடம். அதனால தான் குழந்தைகள் பார்த்தா மீனராசிக்காரங்க உடனே போய் கொஞ்சுவீங்க, தான் குழந்தையும் கொஞ்சுவீங்க. பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் மீனராசிக்காரங்க இயல்பாகவே ஒரு பாசம் அன்பு காட்டுவீங்க. இது யார் யாரெல்லாம் காட்டுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தை பஸ்ஸில் போனால் கூட அந்த குழந்தையை ரசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு 5ல் குரு வருவது அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை ஃபஸ்ட்டு பார்க்குறார் 9ஆம் பார்வை மூலம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரு 2022லேருந்து இப்போ 2026 வரையும் பல ஏமாற்றங்களையும் பல துரோகத்தையும் சந்திச்சுக்கிறீங்க. நான் நம்பினேங்க, ஏமாத்துட்டேங்க, நான் நம்பி கொடுத்தேங்க, போச்சுங்க அப்படின்னு பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்க உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராசியில் சனி பகவான் அமர்ந்து நிறைய துரோகத்தை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கார். அவர் கொடுக்கல, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார், கண்ணாடி போல உங்கள் முன்னாடி ஒரு வீடியோ ஓட விட்டுருக்கார். இவன் உன்னை நம்பி ஏமாற வச்சான், இந்தந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மூலமாக நடந்துச்சுன்னு சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீனராசி என்பவர்களுக்கு குரு என்ன பண்ண போகிறார், அந்த தடையெல்லாம் உடைக்க போகிறார். உங்ககிட்ட இருந்த துரோகியெல்லாம் காணாமல் போக போகிறான், விரோதியெல்லாம் ஓட போகிறான், தெரிச்சு ஓட போகிறான். நீங்கள் செயல்பட போகிறீங்க, வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பற்றி சிந்திக்கிறேன்னா இன்னும் பலபடியும் 5 வருட காலங்கள் காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி சிந்திக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு. இதை கரெக்டாக பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டு வருவீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் குலதெய்வத்தை ஒரு மனசார வேண்டிக்கிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் குலதெய்வமே தன்னுடைய உயிர் மூச்சாக நினைக்கிங்களோ, ஒரு முறை இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க. அப்படியே எனர்ஜி பவர் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் வெள்ளிக்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அப்படியே ஒரு எனர்ஜியோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் லாபம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிற நம்முடைய மீனராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் இப்போ வரையும் ஒரு சின்ன புழுவை போட்டோன்னே நமக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் அந்த புழுவை சாப்பிட்டனால மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் இனிமேல் எவன் நினச்சாலும் உங்களை அடைக்கவும் முடியாது. வெற்றி பெற போகிறீங்க, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசி வெற்றி பெறக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி என்று உறுதியாக சொல்லலாம்.